ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரணவ். திஸ் இஸ் ஷஃபி சினிமாக்காரன். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் இந்த சேனல் கொடுத்துக்கிட்டே இருங்க. இன்றைக்கி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 இந்த 4 எபிசோடோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சீசன் 4 அளவுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா 1, 2, 3 இந்த 3 சீசன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருந்தாங்க. பட் சீசன் 4 வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எனக்கு பர்சனலாக ஆவரேஜாக கொண்டு போன மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் ஒரு ஸ்டோரி லைன் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி லைன் இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் கூட ஸ்க்ரீன் ப்ளேயில் கொஞ்சம் கொஞ்சம் அங்கே சுவாரஸ்யம் கூட்டியிருந்தாங்க. அதே மாரி ஒவ்வொரு எபிசோடும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அந்த ஸ்லோ பேஸா போற மாரி இருக்கும். ஆனா, அந்த சீசன் 4 வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு பர்சனலா ரொம்ப ஆவரேஜா இருந்துச்சு. பட் இந்த சீசன் 5 வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பராவே பண்ணியிருக்காங்க. இதில என்னென்ன விஷயங்கள் இந்த 4 எபிசோட்ல எப்படி நமக்கு பிரசன்ட் பண்ணியிருக்காங்கிறது தான் இதில நம்ம பார்க்க போறோம். Are going to help me. One last time. சீசன் 5 வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்கே வெட்னாவ போட்டு தள்ளுறதுக்காக எல்லாருமே இப்போ ஐடியாவோட பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. அதேமாரி பிளானும் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா, இவங்களுக்கு ஆப்போசிட்டா வெட்னா வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா ஐடியா பண்ணி இவங்கள எப்படி அழிக்க போறோங்கிறது தான் இந்த சீரிஸோட மொத்த கதையுமே. இந்த சீரிஸ் பொறுத்தவரைக்கும் ஸ்டார்ட்டிங்லேருந்து இந்த எபிசோட் 4 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருந்தாங்கன்னு சொல்லலாம். ஒவ்வொரு பக்கமும் அவங்க தேடுற அந்த விஷயம் எல்லாமே சூப்பராவே இருந்துச்சு. ஸோ இந்த சீரிஸ் பொறுத்தவரைக்கும் அ 11 ஹெல் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதில அந்த பிராக்டிஸ் பண்ற அந்த சீன்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுலேருந்து தான் கதை வந்து சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. அதுலேருந்தே ஃபாஸ்டஸ்ட்டா கொண்டு போயிட்டே இருக்காங்க. இந்த இதில நெறைய பேரோட ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே சூப்பராவே பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். அதாவது வேட்னாவ அழிக்க போறாங்க. அதுக்காக இவங்க எப்படி பிளான் பண்றாங்க. அந்த பிளான்ல சில சின்ன விஷயங்கள், அதாவது நீங்க வந்து இந்த இடத்துல இருக்கணும். நாங்க அந்த இடத்துல இருப்போம். நீங்க இங்க வந்து சில விஷயங்கள் தேடணும். ஆனா, அதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படிங்கிறது தெரியாது. அது மாரி ஒவ்வொரு விஷயங்கள் வந்து அவங்க பிளான் பண்ற அந்த சீனா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோட் 1 ஸ்டார்ட் பண்ணும்போதே, வில் அந்த டி-ஏஜிங் அந்த அந்த போர்ஷன்ஸ் காமிக்கிறாங்க. அதாவது வில் எப்படி போய் அங்க மாத்துனாங்க. வில் அங்க இருந்து எப்படி அ என்ன பண்றாப்ல? எதுக்காக வில்ல புடிச்சிட்டு வந்தாங்க இந்த அப்சைட் டவுன்ல அப்படின்னு சொல்லி, அது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மாரி அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல குடுத்துருந்தாங்க. அந்த இடத்துல தான் வில்லுக்கும் வேக்னாவுக்கும் ஒரு கனெக்டிங் வந்து அந்த போர்ஷன்ஸ்ல நமக்கு தெளிவாவே அ புரிய வச்சுர்றாங்கன்னு சொல்லலாம். போன சீசன் பொறுத்தவரைக்கும் ரொம்ப நான் சொன்ன மாரி தான். எபிசோட் 1, 2, 3 வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இன்ட்ரஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. ஆனா, லாஸ்ட் அந்த 7, 8, 9 வந்து பார்த்தீங்கன்னா, அ இன்னும் அத கூஸ் பம்ப்ஸ் ஏத்துற மாரி அந்த அளவுக்கு ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாங்க. அதாவது சீசன் 4ல அந்த எபிசோட் 9 வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் லீடு குடுத்துருப்பாங்க. வேட்னாங்கிறது வந்து இன்னும் அழியல, உயிரோட தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சீசன் 5க்கு லீட் குடுத்துருந்தாங்க. ஸோ, அதோட கன்டினியூஷனா தான் இந்த சீசன் 5 வந்து பார்த்தீங்கன்னா, கதை அம்சத்தோட போய்க்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஸ்டீவ் பார்த்தீங்கன்னா, முக்கியமா அவர் வந்து அந்த அவசரப்படுற அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ நீங்க அவசரப்படுறது ஓகே தான். பட் அவங்க பிளான் கரெக்ட்டா பண்ணணும்ல. நீங்க அதுக்கு வந்து கரெக்ட்டா ஒத்துழைக்கணும்ல. நீங்க நினைச்சது தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்கள் அவர் வந்து ஸ்ட்ராங்கா இருப்பாப்ல. ஆனா, டஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு கொஞ்சம் டஃப் குடுக்குற மாரி நெறைய விஷயங்கள் ஐடியா பண்ணுவாப்ல. அதாவது அவர கலாய்க்கிறதா இருக்கட்டும். அப்புறம் டிராவல் பண்ணும்போது அவருக்கு சப்போர்ட்டிவா பேசுறது, இவருக்கு அவங்க சப்போர்ட்டிவா பேசுறது. அது மாரி ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஜாலியா அங்கங்க கொஞ்சம் காமெடி பண்றாங்க. அது ரொம்ப ரசிக்கும்படியா இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த சீரிஸ் பொறுத்தவரைக்கும் வேட்னாவ எப்படி அழிக்க போறாங்க? ஸோ வில்லு வந்து வேட்னாவோட கனெக்டிங்ல இருக்கிறனால, அவருக்கு சில விஷயங்கள் அங்க நடக்கிறது வந்து இவருக்கு இமேஜினேஷன் மூலியமா தெரியும். அதாவது இவரோட கண்கள் மூலியமா அடுத்தது என்ன நடக்க போகுது? இந்த இடத்துக்கு எப்படி வரப்போறாங்க? வெட்னா இந்த இடத்த எப்படி கண்டுபிடிச்சான்? என் மூலியமா தான் கண்டுபிடிக்கிறானா? இல்ல அவன் ஒரு வேற பிளான் வச்சு இந்த இடத்துக்கு எப்படி வர்றான்? அப்படிங்கிறத வந்து இந்த சீசன்ல அந்த சீசன் 3 வரைக்கும் சாரி எபிசோட் 3 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா கொண்டு போனாங்கன்னு சொல்லலாம். எபிசோட் 4 வந்து பார்த்தீங்கன்னா, பீக் லெவல்ல கொண்டு போயிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா, லாஸ்ட் அந்த 20 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அல்டிமேட். ஏன்னா, யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட். வில்லுக்கான ஒரு பவர் வந்து வெட்னா குடுத்துட்டு போற மாரி, அதாவது ட்ரிகர் பண்ணி விட்டுட்டு போற மாரி தான் அந்த சீன் வச்சிருப்பாங்க. ஆனா, அவர் அந்த யோசிக்கிற அந்த போர்ஷன்ஸ், அவர் சைல்ட்ஹுட்லேருந்து அதுக்கப்புறம் அ அவருக்கான அந்த விஷயங்கள் எப்படி அவர் யோசிக்கிறாப்ல, எதனால அவர் வந்து இந்த பவர் வருது அப்படிங்கிறத அந்த 20 மினிட்ஸ்ல அந்த ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, எக்ஸலென்ட்டா பண்ணியிருந்தாங்க. ஸோ வால்யூம் 2க்கான அந்த ஒரு கூஸ் பம்ப்ஸ் இந்த வால்யூம் 1லயே ஏத்தி விட்டுட்டாங்கன்னு நான் சொல்வேன். இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா, 4 விட பயங்கரமா ரொம்ப ஃபாஸ்டஸ்ட்டா கொண்டு போயிருந்தாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா எபிசோட் 1, 2லாம் வந்து பார்த்தீங்கன்னா,
அடுத்தது என்ன பண்ண போகிறாங்க? ஏன்னா இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பக்கம் ஒரு ஆளுங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸ்டீவு, டஸ்டின், அதுக்கப்புறம் லூக்கஸ், அதுக்கப்புறம் மேக்ஸ். மேக்ஸ் வந்து அவங்க கோமால போயிருப்பாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அந்த சீன்ல வந்து லூக்கஸ் பக்கத்துல உட்காந்துருக்க மாரியும், அப்புறம் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அவங்களோட அந்த வெக்னாவோட கனவு உலகத்துல இருக்கிற மாரி காமிக்கிறாங்க. ஸோ, அவங்க இந்த கனவு உலகத்துலேருந்து எப்படி தப்பிக்க போறாங்க? அந்த மாரி ஒரு சீன்ஸ்லாம் இந்த மாரி காமிச்சிருந்தாங்க. அதுவும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதாவது ஒரு ஐடியாலஜி. அதாவது அவங்க இந்த இடத்த விட்டு எப்படி தப்பிக்க போறாங்க? வேட்னாங்கிறது வந்து ஒரு ஒரு மோசமான ஒரு டீமன். அந்த டீமன் கிட்ட இருந்து இந்த கனவு உலகத்துலேருந்து இவங்க எப்படி தப்பிக்க போறாங்க? அப்படின்னு சொல்ற அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு பிளாட்டாவும் இருந்துச்சுன்னு நான் சொல்வேன். இந்த சீரிஸ் பொறுத்தவரைக்கும் மைக் அண்ட் டஸ்டின், லூக்கஸ், ஸ்டீவ், ஜானதன், நான்சி இவங்களோட அந்த ஐடியா பண்ற அந்த சீன் வச்சிருப்பாங்க. அதாவது அவங்க ஒரு ரேடியோ ஸ்டேஷன்ல வந்து டிஸ்கஸ் பண்ற மாரி காமிச்சிருப்பாங்க. அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. 11 வந்து அந்த ப்ரா பிராக்டிஸ் பண்ற அந்த சீன் அது வந்து சூப்பரா இருந்துச்சு சொல்லலாம். அவங்க வந்து ஜம்ப் பண்றதுக்கு அந்த மாரி ஒரு சில விஷயங்கள், அதாவது தற்காப்புக்காக அவங்க சில விஷயங்கள் பிராக்டிஸ் பண்றாங்க. அது சூப்பரா இருந்துச்சு. ஜிம் ஹாப்பர் அவரு வந்து பார்த்தீங்கன்னா, ஓ அவரு அவரோட கேரக்டர் எப்பவுமே வழக்கமான ஒரு எப்படி சொல்லணும்னா, அவர் நினைக்கிறதான் பண்ணுவாப்லங்கிற மாரி இந்த சீசனையும் அவரு சூப்பராவே பண்ணியிருந்தாங்க. அதாவது 11க்கு அது ஹெல்ப் பண்ற அந்த விஷயம். அதாவது அப்சைட் டவுன்ல போய் இவங்க 2 பேர் இருப்பாங்க. 11 வந்து பார்த்தீங்கன்னா, மைக்கோட தங்கச்சிய காப்பாத்துறதுக்காக அவங்க அந்த அப்சைட் டவுனுக்குள்ள போயிருப்பாங்க. எங்க இருக்காங்க? எங்க வேக்னா வந்து மைக்கோட சிஸ்டர வந்து எப்படி தூக்கிட்டு போனாங்க? எந்த இடத்துக்கு தூக்கிட்டு போயிருக்கான்? அப்படின்னு சொல்லி இவங்க தேட போக, ஹாப்பர் வந்து பார்த்தீங்கன்னா, அவரு அங்க அப்சைட் டவுன்ல என்னென்ன விஷயங்கள் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க? எப்படி இத உருவாக்குனாங்கன்னு சொல்லி அவரு ஒரு பக்கம் போக, இந்த மாரி சீசன் வந்து ரொம்ப பரபரப்பா கொண்டு போயிருந்தாங்கன்னு நான் சொல்வேன். வேக்னாவோட லுக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா, சீசன் 4ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஹியூமன் பேஸ்டாவே காமிச்சிருப்பாங்க. அதாவது மேக்கப் அந்த டிசைன் பொறுத்தவரைக்கும் ரொம்ப நார்மலா தான் இருக்கும். இந்த சீசன் 5 வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அத வந்து ஒரு கொடூரமான லுக்லயும் சரி, அதே மாரி அவரோட அந்த அந்த ஆர்ம்ஸ் இந்த மாரி கொஞ்சம் அத வந்து ஏத்துன மாரி தான் கொஞ்சம் ஃபீலா இருந்துச்சு. மத்தபடி இந்த சீசன்ல வெட்னாவோட அந்த வேட்டை செமையா அது வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு சொல்லலாம். வால்யூம் 2ல என்ன பண்ண போறாங்க? அடுத்தது வெட்னாவ எப்படி அழிக்க போறாங்க? வெட்னா அந்த 12 குழந்தைகள எதுக்காக அவர் வந்து கடத்துறாப்ல? குழந்தைங்க எதுக்கு அவருக்கு தேவைப்படுது? அப்படிங்கிறது வில் மூலியமா அவர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு விஷயமா வால்யூம் 2ல இந்த எபிசோட் போலாம். இல்லைன்னா 11 மூலியமா கூட இந்த வெப் சீரிஸ் நகர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது 11, வில் இவங்க 2 பேத்தோட அந்த விஷயங்கள் மூலியமா வால்யூம் 2ல அந்த எபிசோட்ஸ் எப்படி கொண்டு போறாங்கங்கிறது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காவும், கூஸ் பம்ப்ஸாவும், ரொம்ப எக்ஸைட்டிங்காவும் வெயிட் பண்றோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சீசன் பொறுத்தவரைக்கும் மொத்தம் 4 எபிசோட் அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க வால்யூம் 1. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க ஒரேடியா அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். பட் கொஞ்சம் அந்த ஒரு விஷயங்கள் இன்னும் ஆர்வம் கூட்டுறதுக்காக அவங்க அத பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட பர்சனலான ஒப்பீனியனா நான் பார்க்குறேன். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சீசன் லாஸ்ட் சீசன் அப்படின்னு சொல்றாங்க. ஒன் லாஸ்ட் அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்லி போஸ்டர்லயே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த சீசன்ல வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னும் அவங்க அ அடுத்த சீசன் 7 வரைக்கும் அவங்க கொண்டு போலாம். பட் எதுக்காக இந்த முடிவுன்னு தெரியல. ஆனா அப்படி கொண்டு போனா இன்னும் இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் மேல இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங் வரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்த்தவங்களுக்கும் ரொம்ப ஒரு புடிச்ச ஒரு வெப் சீரிஸ்ல ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபேவரைட்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ புதுசா பார்க்குறவங்களுக்கும் இந்த சீரிஸ் வந்து ஒரு ஒரு ஃபேவரைட்டான ஒரு சீரிஸா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சீசன் 7 வரைக்கும் எடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் அவங்க லாஸ்ட் அட்வென்ச்சர்ன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அஃபிஷியலாவே. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வால்யூம் 1 பார்த்தீங்கன்னா, தரமான ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க. வால்யூம் 2ல என்ன பண்ண போறாங்க? வெட்னாவ எப்படி அழிக்க போறாங்க? அப்படிங்கிறது வந்து வால்யூம் 2ல நம்ம வந்து பார்ப்போம். ஸோ மொத்தத்தில இந்த வெப் சீரிஸ் பொறுத்தவரைக்கும் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் அந்த வில் அவருக்கு ஒரு பவர் கிடைக்கும். அதுலேருந்தே எல்லாருமே ஷாக்கிங்கா பார்ப்பாங்க. வில்லோட அவங்க மதர், அதுக்கப்புறம் மைக், ஆ இந்த மாரி அவங்க 2 பேரும் ரொம்ப ஷாக்கா பார்ப்பாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு சொல்லலாம். இன்னொன்னு இந்த வெப் சீரிஸ்ல எனக்கு புடிச்ச ஒரு சீன் இருக்கும். அதாவது அ ஒரு குண்டு பையன காமிப்பாங்க. அது வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அவன் வந்து அசால்ட்டா வந்து பேசுறதா இருக்கட்டும், தைரியமா பேசுவான். அதுக்கப்புறம் அவங்கள வந்து ட்ரிகர் பண்ணி பேசுறது, இந்த மாரி விஷயங்கள் நல்லாயிருக்கும். அதே மாரி ஒரு சீன்ல வந்து வில்லோட அம்மா, அதுக்கப்புறம் ராபின், அதுக்கப்புறம் லூக்கஸோட தங்கச்சி. அவங்க வந்து அந்த குண்டு பையன கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. ஏன்னா, வெட்னா வந்து அவன் மூலியமா நெறைய விஷயங்கள் பண்றதுக்காக, அவன சேஃப் படுத்துறதுக்காக ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. அப்ப கேட்பாங்க,
நான் யாருன்னு தெரியல, குழந்தைகள கடத்துற ஒரு பொம்பளை அப்படின்னு சொல்லுவாப்புல அந்த குண்டு பையன். ஸோ அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு சீன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பசங்கள வந்து அந்த ஆர்மி மிலிட்ரி கிட்ட இருந்து அந்த பசங்கள காப்பாத்துறதுக்காக இவங்க 4 பேர் போவாங்க. மைக், வில் அதுக்கப்புறம் அவங்க வில்லோட அம்மா, அதுக்கப்புறம் லூக்கஸ். இவங்க 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பையங்கள காப்பாத்துறதுக்காக போவாங்க. அந்த குண்டு பையன் வந்து பார்த்தீங்கன்னா, கதை சொல்றேன் பேர்ல அவங்க ஒரு ரேடியோ வச்சிருப்பாங்க எல்லாத்துக்கிட்டயும். அந்த ரேடியோ மாரி. அதில ஒரு அப்பப்போ ப்ரெஸ் பண்ணா அந்த ரெட் லைட் சிக்னல் கிடைக்கிற மாரி காமிச்சிருப்பாங்க அந்த சீன்ல. அப்போ வந்து கதை சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த ரெட் சிக்னல் அழட்டுவாங்க. அப்போ அங்கேருந்து அந்த பையன அனுப்பிச்சு விடு அப்படின்னு சொல்ற மாரி தான் இருந்துச்சு. அப்போ வந்து அவர் என்ன பண்ணுவாப்புன்னா, அந்த குச்சிய வச்சு மண்டையில அடிப்பாப்புல. போ அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. சீசன் 5ல எனக்கு புடிச்ச எபிசோட் என்னன்னா, அது எனக்கு எபிசோட் 4 தான். ஏன்னா, அந்த முடிக்கிற அந்த சீனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்க வெட்னா எதுக்காக அந்த குழந்தைங்கள கடத்துறான்? என்ன பண்ண போறான்? அவனுக்கு தேவை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்குது. ஆனா, அந்த 12 குழந்தைங்கள என்ன பண்ண போறான்? அப்படிங்கிறது வந்து எபிசோட் 4ல அந்த விஷயங்கள் சொல்றதா கூட ரொம்ப கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சுன்னு சொல்லலாம். மொத்தத்தில இந்த வெப் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சீசன் 5 எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. வால்யூம் 1 சூப்பரா எல்லாத்துக்கும் புடிக்கிற மாரி செம்மையா பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்க்ரீன் பிளேல வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பராவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே 2மே அவங்க பெர்ஃபெக்ட்டா ஹேண்டில் பண்ணி, இந்த சீசன் 5 தரமா, பிரமாதமா குடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ வால்யூம் 2க்காக நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 வால்யூம் 1 ஓட ரிவ்யூ. வால்யூம் 2ல என்ன பண்ண போறாங்கங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இன்னைக்கான வீடியோ இவ்வளோதான். உங்கள அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். ஸோ தேங்க் யூ, பி சேஃப் அண்ட் ஒன்ஸ் அகைன் திஸ் இஸ் எஃப்இ சினிமாக்காரன். நான் உங்கள் பிரணவ் அண்ட் மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் குடுத்துக்கிட்டே இருங்க.